சுமார் தான் இருக்கு. சுமார் தாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் நம்ம தமிழை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு நம்ம பிளேடுங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் சார். சூப்பர். நல்லா இருக்கு ஜி. நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பர் படங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தோட பேர் ரத்னமாலா, செகண்ட் ஆஃப் படத்தோட பேர் பராசக்தி. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். பார்க்க வேண்டிய ஒரு படம். இளைஞர்களுக்கு இந்த ஒரு மொழி போராட்டத்தை பற்றி திரும்ப ஞாபகப்படுத்திருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்றதுக்கே தான் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு சார். அருமையாக இருக்கு. தமிழை பற்றி நம்ம தமிழ்நாட்டை பற்றி நல்லா உயர்த்தி பேசியிருக்கேன். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நான் ஒன்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் சிவகார்த்தி ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். பார்க்கலாம் படம். படம் எப்படி இருக்கு? இந்தியை திரிக்கிறதுக்கு இந்த நல்ல ஒரு படம், இந்த படம் நல்லா இருக்கு. அவங்களோட சொந்த மொழி தாய்மொழி தமிழுங்கிற மாதிரி நல்ல விஷயத்த காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும். தமிழ் மொழிக்கு அது காமிக்கிறது நல்லா இருக்கு. அவங்கவுங்க மொழி அவங்கவுங்க, இப்போ கேரளாக்காரங்களாம் கேரளா பேசலாம், தமிழ் மொழி தமிழ்னா தமிழ் பேசலாம், கர்நாடகா மொழின்னா கர்நாடகா பேசலாம், ஆந்திரா மொழினா தெலுங்கு பேசலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கு இந்த மாதிரி பண்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருமொழி கொள்கை வேணுங்கிறத மாதிரி எல்லாத்துக்கும் விரும்புறது. ஸோ இந்த படத்துல வந்திருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்ல படம். நல்ல படம். இளைஞர்களுக்கான ஒரு படம், சூப்பரான படம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. விஜய் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் நல்லா மியூசிக் போட்டிருந்தாரு. ஹெச் வினோத் வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. தளபதி மாஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும்னு நினச்சி தான் நாங்கள்லாம் படத்துக்கு வந்தோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சதியால் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மாசம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா அதுலேயே கட் பண்ணியிருந்தாங்க. பட் படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருந்தாரு. மியூசிக்லாம் ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட்டிருந்தாரு. சுதா கொங்கரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய 3 பேர் ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. ஆமாம். அவங்க நடிப்பும் எப்படி இருக்கு? சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி வந்து புது டைமென்ஷனில் நடிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நல்லா பண்ணியிருக்காரு. அதர்வாவுக்கு சின்ன ரோலாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோனோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்ரீலீலா அவங்க எப்படி நடிச்சாங்க? அவங்களோட ஹீரோயின் அவங்க தான். அவங்களோட ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான ஒரு ரோலாக இருந்துச்சு. படம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. அந்த இன்னும் கொஞ்சம் நடிகரோட ஆக்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா கதை இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். மற்றபடி ஓவராலாக படம் ஓகே தான். பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், எல்லாரும் ஒரு டைம் பார்க்கலாம். ஏதாவது லாகிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி. லாகிங்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலா போர்ஷன், இந்த லவ் பண்ணுற போர்ஷன் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. அதை தவிர மற்ற படம்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாம் ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 25 மினிட்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். ஆக்டிங் ரவி சார் ரவியோட ஆக்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறாரு. நல்லா பெஸ்ட்டு வில்லனாக கூட அவர் வரலாம். அதர்வா ஆக்டிங் சார். அதர்வா ஆக்டிங் ஓகே. பட் கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா அவரோட இம்பேக்ட் அதிகமாக இருக்குது படத்தில். எஸ்கேக்கு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் நல்லா சூப்பராக இருக்குது படத்தில். ஸ்டோரி வைஸ் வந்து அவரோட மொழியை வந்து காக்கணுங்கிறது தான். நல்லா இருக்குது படம், பார்க்கணும். சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம். கேவலமான படத்தையே பார்க்கணும். மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு? பார்க்கலாம் ஒரு தடவை.
சூப்பரா இருந்துச்சு. ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ம். மூவி எப்படி பண்ணுது? நல்லா இருந்துச்சு. தமிழ் வாழ்க்கை. ரைட்ங்க, எக்ஸலன்ட் மூவிங்க, நைஸ் மூவி. அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் அண்ட் Yeah. ரவிமோகன் ஆக்டிங். சிவகார்த்திகேயன் ஹஸ் டன் பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது. தமிழ் வாழ்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மஜா படம். சூப்பர் படம். சூப்பரா இருக்குங்க. படம் நல்லா நல்லா படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங். தமிழுக்காக போராடுறது, தமிழ் மொழிக்காக போராடுறது நல்லா இருக்கு. சூப்பர் படங்க, செம்ம. நம்ம தமிழ் வாழ்க. செம்மையா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு படம். படம் எப்படி இருக்கு? செகண்ட் ஆஃப் சூப்பர். படம் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சிவகார்த்திகேயன் ஆக்டிங். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக எடுத்து. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. ஆமாம், கிளைமேக்ஸ் ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு சார். தீப்பரவட்டம். நல்ல படம் இது. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ இருக்க மாணவர்கள்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பழைய இந்திய போராட்டத்தெல்லாம் அது நல்ல ஒரு உதாரணம் இந்த படம். படம் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட நல்லா போய் சேர்ந்துச்சுன்னா தமிழுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். எல்லாரும் வந்து பாருங்க. இது 3 ஹீரோ நடிச்சிருக்காங்க சேர்ந்து. அவங்க நடிப்பு எப்படி இருக்கு? எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. மெயினாக நான் எஸ்கே ஃபேன். ஸோ எஸ்கே சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. அவன் ட்விஸ்ட் இருக்கு, நீங்க போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரேங்கிங் எவ்வளவு தரீங்க? 10க்கு 10 நான் தரேன். சிவகார்த்திகேயன் ஆக்டிங். நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, சிவகார்த்திகேயன் ஆக்டிங், ரவிமோகன் ஆக்டிங். ஆக்டிங் நல்லா இருக்கு, 2 பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு. சுதந்திரத்துக்காக போராடின கதை ஸ்டோரிங் அப்படியே இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் அவர் போராடுறது, அந்த இது பண்ணுறது தாங்க. தமிழருக்கு பாடுபடுறாங்க. படம் எப்படி இருக்கு? படம் சுமாராக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இல்லை, விறுவிறுப்பாக இல்லை. ஒரே போராட்டம் தான். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையிலும் போராட்ட கதை தான். ஜனங்க விரும்புகிற மாதிரி இல்லை. அதுவும் கற்பனை கதை எல்லாம் நடந்ததை விட 4 மடங்கு சேர்த்து எடுத்திருக்காங்க. ஒன்றும் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை, காதல் சீனும் ரசிக்கிற மாதிரி இல்லை, சண்டையும் நல்லா இல்லை. நடிப்பும் ஜெயன் ரவி வேஸ்ட்டு, சிவகார்த்திகேயனும் வேஸ்ட்டு. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறது திறமையை யாருமே காட்டலை. பொதுவாக வந்து சுமார் தான் படம். ஒரு தடவை பார்க்கலாம் பிரியம் இருந்தால், இல்லை பார்க்காமலே இருந்துடலாம்.